13 to 14 lakhs இருந்தாலே இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். 80% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஃப்ரண்ட்டில் பொதுவாக இந்த மாதிரி உள்ள தள்ளி கட்டியிருக்க வீடு எனக்கு பிடிக்குங்க. ஏன்னா கார் பார்க்கிங் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே போய்ட்டு அதுக்குள்ள ஆசையப்பார் உள்ளே போய்ட்டு பேசுவோம். சொல்லுங்கள், சைட் விசிட் போகும்போது காலைல சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. அண்ணா காக்கள் 2 பேருமே ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக போயிட்டு வாங்க. சென்னையில் வீடோ லேண்டோ அப்பார்ட்மெண்ட்டோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிட போகிறீங்க. ஜூலை 12 மற்றும் 13ஆம் தேதி சனி ஞாயிற்றுக்கிழமை நம்ம 200 feet ரேடியல் ரோட்டில் ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய அருள் முருகன் டவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2025 நடக்க போகுதுங்க. என்ட்ரி ஃப்ரீ தான். ஆர்க் ஈவெண்ட்ஸ் நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்போவில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் இருக்கக்கூடிய லீடிங் டெவலப்பர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டால் போட போகிறாங்க. அதனால் உங்களோட பட்ஜெட் உங்கள் ரெக்கமெண்டுக்கு தகுந்த ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரே கூரையின் கீழே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் எல்லாரும் சேஃபாக குடும்பத்தோட வாங்க. ஆஹா, நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்குது. நல்லா கனெக்டிவிட்டி வைஸில் ஈஸியாக இருக்கும். டைட்டில் பார்க்கும் தெரியுது. சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸை வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறவங்க. சென்னையில் ஆவடி காரிடாரில் 68 lakhs பட்ஜெட்டில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்காக தாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். டைட்டில் பார்க் இருக்கு இல்லையா, டைட்டில் பார்க் வந்துட்டதுனால இந்த கார்டில் வேறு லெவல் க்ரோத்துங்க. அதுவும் இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவுட்ரிங் ரோட் டச்லேயே அமைஞ்சிருக்கு. அவுட்ரிங் ரோட் டச்சும் அசஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனையும் அசஸ் பண்ணிக்கலாம். 2 கனெக்டிவிட்டி இருக்குது. அதெல்லாமே உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யாரை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருத்தி பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரெக்டாக பில்டர்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அவுட்டர் ரிங் ரோட் டச்லேயே இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோட் கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் டைட்டில் பார்க்கும் புதுசாக இப்போ கவர்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இந்த ரோட் டச் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஃபியூச்சர் க்ரோத் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு லேண்ட்னாலும் சரி, வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த கடை 100% பர்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அப்பாற்பட்டும் நான் ஃபீல்டில் நின்று பார்க்கறனால சொல்லக்கூடிய விஷயம் இது. இப்போ இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அதான் நான் கேட்குறீங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை வெஸ்ட்டில் ஆவடி பட்டாபிராமை அடுத்து இருக்கக்கூடிய நெமிலிச்சேரியில் இருக்குங்க. கரெக்டாக நெமிலிச்சேரியில் EVP ராஜேஸ்வரி லேஅவுட்குள்ளே இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் ஆன் ரோட் டச் இருக்கக்கூடிய ஒரு லேஅவுட்டுங்க. நீங்கள் பூந்தமல்லியிலேருந்து வரீங்க அப்படின்னும் போது அவுட்டர் ரிங் ரோட் வழியாகவே வந்துட முடியும். அதே மாதிரி நீங்கள் ஆவடி பட்டாபிராமிலேருந்து வரீங்க அப்படின்னாலும் அவுட்டர் ரிங் ரோட் வந்து கூட நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இன்னொரு கனெக்டிவிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ரோட் கீழே நம்ம நெமிலிச்சேரி ரவுண்டானா சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜெயா பப்ளிக் ஸ்கூல், ஜெயா ஸ்கூல்ஸ் இருக்கும், காலேஜஸ் இருக்கும். அந்த திருப்பதி ஹைவேலேருந்து கூட வந்து பார்த்திங்கன்னா உள்ள நெமிலிச்சேரி வந்து கூட நீங்கள் வர முடியுங்க. இங்கேருந்து கரெக்டாக நெமிலிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா 1.3 கிலோமீட்டர்ஸ் 1.3லேருந்து 1.4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. வசந்த், இது ட்ராக்கு அந்த பக்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? சப்வே இருக்குங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. சப்வே வழியும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் 400 அடி ரோட் வழியாகவும் நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம். இந்த கைடரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்டாபிராம் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோக்குள்ளே ப்ரொப்போசல் இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆவடி வரைக்கும் இருந்தது. அப்புறம் இந்த டைட்டில் பார்க் வந்ததுக்கப்புறம் பட்டாபிராம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூந்தமல்லி பைபாஸ்ன்னு சொல்லிட்டு மெட்ரோ வந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் அவுட்ரிங் ரோட் டச்சில் பைபாஸ், நெமிலிச்சேரி பைபாஸ் இல்லை பட்டாபிராம் பைபாஸ், அவுட்ரிங் ரோட் பைபாஸ்ன்னு சொல்லி இங்கேயும் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஆனால் பட்டாபிராம் வரைக்கும் டைட்டில் பார்க் வரைக்கும் இப்போயே ப்ரொப்போசல் இருக்குது. பட்டாபிராம் டைட்டில் பார்க்குன்னு சொல்லிட்டே இருக்கான். எவ்வளோ தூரம்னு சொல்கிறேன் நான் பாருன்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து கரெக்டாக 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் உங்களுக்கு பட்டாபிராம் நியூ டைட்டில் பார்க் இருக்குங்க. அவுட்ரிங் ரோட் கனெக்டிவிட்டி, அதனால் நீங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு வர முடியும். இன்னொரு அடிஷ்னல் ஃபேக்டர் என்னென்னா, கொஞ்சம் லாங் தான், பட் நானாக இருந்தேன்னா இது முக்கியமான விஷயமா கன்சிடர் பண்ணுவேன். அதனால தான் நான் சொல்கிறேன். பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோவையும் நீங்கள் இங்கேருந்து அசஸ் பண்ணிக்க முடியும். அவுட்ரிங் ரோட் கனெக்டிவிட்டி இருக்கிறனால சொல்கிறேங்க. ரோடு நல்லா அகலமாக இருக்கும், டிராஃபிக் இல்லாமல் போயிட்டு வந்துடலாம் இல்லையா? பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, ஜெயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கார்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த வீடு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புது லேஅவுட்டுங்க. ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லேஅவுட் இது. இந்த லேஅவுட்டில் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்துட்டு இருக்குது. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 62 அடி சைஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. 1240 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்புறம் லேண்ட் ஏரியா, சவுத் ஃபேசிங் லேண்ட் ஏரியா. பில்டப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் கட்டியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஃப்ரண்ட்டில் பொதுவாக இந்த மாதிரி உள்ள தள்ளி கட்டியிருக்க வீடு எனக்கு பிடிக்குங்க. ஏன்னா கார் பார்க்கிங் ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல காத்தோட்டமாக இருக்கும் வீட்டில். பக்கத்தில் எந்த அளவுக்கு வீடுகள் வந்தாலும் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா 30 feet ரோடு தான். ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிற மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலே போய்ட்டு அதுக்குள்ளே ஆசையப்பார் உள்ளே போய்ட்டு பேசுவோம் வாங்க. அப்படின்னு நம்ம உள்ளே போகலாம். ஃப்ரண்ட்டில் மெயின் கேட் இருக்குது.
விக்கெட் கேட் கொடுத்துருக்குறாங்க. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட் அவுட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார் பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் போர் இருக்குங்க. செப்டிக் டேங்க் இருக்குது. 3 ஃபேஸ் சீப் லைன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 சைட் செட் பேக் விட்டுருக்குறாங்க. லெஃப்ட் பேக் ஃப்ரண்ட் சைடில். நம்ம அப்படியே பார்த்துடலாமா? ஃப்ரண்ட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட் இருக்குங்க. 2 ஸ்டெப்பு கிரானைட் ஃப்ளோரிங்கில் இருக்குது. கிரில் கேட் திறந்து உள்ளே வந்தோடனே ஒரு பேசேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ், டியூப்ளெக்ஸ் கிடையாது. நீங்கள் ஃபியூச்சரில் மேலே கட்டி ரெண்ட்டுக்கு விடுறதுனாலும் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஹேண்டில் எஸ்எஸில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோருங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் மெயின் டோர். அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனும் நான் சொல்லியிருக்கணும் இல்லையா? ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் பிளேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் இருந்தது. லாக் பண்ணிவிட்டு திறந்தா இப்படி வசந்த் வாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வாங்க. மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா 16 அடிக்கு 12 அடி சைஸில் இருக்கக்கூடிய லிவிங் இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் லிவிங் கம் டைனிங். லிவிங் செப்பரேட்டாக இருக்குது, டைனிங் செப்பரேட்டாக இருக்குது. டைனிங்கோட சேர்த்து கிச்சன் இருக்குங்க. நம்ம அதை உங்களுக்கு காமிக்கிறேன். மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா அணையிற இடத்துல மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா டிவி இங்கே தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுவீங்க. அந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனாக பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கோல்டன் கட்டிங் இருக்குது. நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக கிளாஸாகவும் இருந்தது. வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி வெட்டிஃபை டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமா பிராண்டில் இருக்குங்க. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. கொசுவலையோடு இருக்குது. நல்லா காத்தோட்டமாக இருந்தது. இந்த லிவிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.25 6 அடி சைஸில் இருக்குது. இந்த டைனிங்லேருந்து அப்படியே கண்டினியூ ஆனோம்னா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாபில் கிரனைட் இருக்குது. கடப்பாக்கல்ல செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. வால் டைல்ஸ் இருக்குது. சிங்க் இருக்குது. டேப்ஸ் எல்லாமே பேரியர் பிராண்டில் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட இருக்குது. கொசுவலையோடு இருக்குது. எல் டைப் லாஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.25 8. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே இந்த மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 11.25 அடி, அதாவது கிட்டத்தட்ட 12 அடி. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. கொசுவலை இருக்குங்க. செல்ஃப் இருக்குது. கடப்பாக்கல்ல கொடுத்துருக்குறாங்க. பார்ட்டிஷன் லாஃப்ட் இருக்குது. இந்த டோர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. சுவிச்சஸ் எல்லாமே ரோமா பிராண்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் பேரியர் பிராண்டில் இருக்குது. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்குறாங்க. வால் மிக்ஸ் இருக்குது. ஜாகுவார் பிராண்டில் வால் மிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பரவாயில்ல. வாஷ் பேஷன் இருக்குது பேரியர் பிராண்டில். யூபிவிசி வென்டிலேட்டர். ஆக்சுவலாக இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்ததுங்க. இப்போ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த லிவிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் பெட்ரூமா, ரைட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம். ஃப்ளோர் பிளான் நல்லா அமைப்பாக இருந்தது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 10 அடிங்க. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க. செல்ஃப் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் பேரியர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. வால் மிக்ஸ் இருக்குது. ஜாகுவார் பிராண்டில். டெரஸில் ஹெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிகார்பனேட் ஷீட் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஈஸியாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாலும் இது உங்களுக்கு நல்லது தாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பாலிகார்பனேட் ஷீட் போடுறதுனால என்ன ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஹெட்ரூம் கட்டுறீங்கன்னா அதுக்கு தனியாக ரூஃப் போடணும், கம்பி கட்டணும், அந்த செலவுகள்லாம் இருக்குது. அதுக்கு மேலே வாட்டர் டேங்க் கட்டுவீங்க, அந்த செலவுலாம் இருக்குது. இப்போ ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது நீங்கள் டெமாலிஷ் பண்ணி கட்டணும். இங்கே ஃப்ளோர் கட்டும்போது எதுவுமே தெரியாது. இதுக்கு அடுத்து மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டபுள் செலவு வச்சிடும் ரெனோவேஷன் ஒர்க்கில். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு டெரஸ் ஃபியூச்சர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு டம்மி காலம் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் டேங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. சின்டெக்ஸ் வாட்டர் டேங்க். ஆஹா, ஈவினிங் டைமில் வந்து இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கலாங்க. வண்டி போக்குவரத்து இப்போ நல்லா இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு பில்டரினுடைய ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 68 lakhs. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கையில் ஒரு 13 to 14 lakhs இருந்தாலே இந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக்கிக்க முடியும். 80% லோன் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில். சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் புக்கிங் பண்ணக்கூடியவங்களுக்கு 1 lakhs ஒர்த்துள்ள கிஃப்ட் கொடுக்குறதா பில்டர் சொல்லியிருக்கிறாங்க. எந்த டவுட்ஸாக இருந்தாலும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற பில்டருக்கு டேரெக்டாக கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். யாருக்கும் நீங்கள் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சேனல் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க
உங்கள் வீட்டு பிள்ளையை அவங்க குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்று எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சைட் விசிட் போகும்போது காலைல சீட் பெல்ட் போட்டுட்டு போங்க. அண்ணாக்கள் 2 பேருமே ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக போயிட்டு வாங்க. இதே மாதிரி வேறு லெவல் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.